ஸ்டூடெண்ட்ஸ், நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் ஒரு புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெக்கன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் தேர்ட் இயர் சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வீடியோ இருக்குது. இன்கம் டேக்ஸ், காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அது தவிர நமக்கு எக்ஸாம் டைமில் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணுமோ எல்லா வீடியோவும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க, 12th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் படித்தது பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் படிக்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த சாப்டர் வேறு, இந்த சாப்டர் வேறு. ஆனால் ரெக்கன்சிலியேஷன் அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னா டேலி பண்ணுறது. நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் உங்களோட பேங்க் பாஸ்புக், கேஷ் புக், அதை டேலி பண்ணுறதை படிச்சிருப்பீங்க. இந்த சாப்டரில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்லேயும் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்லேயும் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை எப்படி டேலி பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெக்கன்சிலியேஷன் 12th ஸ்டாண்டர்ட் சாப்டருக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் சொல்லிட்டேன். அடுத்து இந்த சாப்டரோட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக இந்த சாப்டரை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான சாப்டர். ஓகே, ஸோ எதனால் இந்த சாப்டரை ஈஸியான சாப்டர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நடத்தி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். ஓகே, ஸோ ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷனில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சில இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஆட் பண்ணணும், சில இன்ஃபர்மேஷனை நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதாவது இதோட ஃபார்மேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷனில் ஸ்டார்ட் பண்ணணும், சில இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும், சில இன்ஃபர்மேஷன் சப்ராக்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாமில் அட்டன் பண்ணும்போது மறந்து போய் ஒரு சில இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ண வேண்டியதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணியிருக்கலாம், சப்ராக்ட் பண்ணுறதுல நீங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அக்கௌண்ட் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மேட் போட்டிங்கனாலே கன்ஃபார்மாக உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் கிடச்சிடும். அதனால் இந்த சாப்டரை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த ரீசன் ஒன்று சொல்கிறேன். ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அவ்வளோ ஈஸியா? ஆமாம், கண்டிப்பாக ஈஸி. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் அதை டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ஆனால் ரொம்பவே ஈஸி ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகே, நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், அவ்வளோதான். எதனால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம், எதனால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம லெஸ் பண்ணுறோம், இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாகவே சம் போட முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னேன். உங்களுக்கு அட்டன் பண்ணினா ஸ்டெப் மார்க்காவது வாங்குவீங்க, ஃபுல் மார்க் வாங்க முடியலன்னா. செகண்டாக நான் இப்போ சொல்கிறது, இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸி. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, அதோட மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க. எதனால் சில இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணணும், எதனால் சில இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம லெஸ் பண்ணணும், அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சம்மில் உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் இந்த சம் அட்டன் பண்ணிட்டு தான் வருவீங்க. ஓகேவா? இப்போ நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்க, இப்போ நம்ம தியரிக்குள்ளே போயிடலாம். ரெக்கன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ ரெக்கன்சிலியேஷனுக்கு மீனிங் ஏற்கனவே சொன்னேன், டேலி பண்ணுறது. ஓகே, ஸோ இங்கே எதை நம்ம டேலி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ரிவீல்டு பை காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ஓகே, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் 2 மெத்தடில் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் டு ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணுவாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிக்கிற இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் வச்சு தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க,
டேக்ஸ் பே பண்ணுவாங்க. சட்டப்படியுமே எல்லா கம்பெனிஸும் கண்டிப்பாக ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றதுலையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிச்சி செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்துலேயுமே நீங்கள் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனால் ப்ரிப்பேர் பண்ணுற பர்பஸ் வேறு. காஸ்ட் அக்கௌண்ட் வந்து டு ஃபைண்ட் அவுட் த காஸ்ட் டு ஃபிக்ஸ் த செல்லிங் ப்ரைஸ், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் இந்த ரெண்டு மெத்தட்லேயுமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் அவங்க அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 82,000 rupees கிடைக்குது. ஓகே, ஆனால் காஸ்ட் அக்கௌண்ட்டில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது 94,000 ப்ராஃபிட் கிடைக்குது. சேம் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் தான், ஆனால் இந்த அக்கௌண்ட்ஸில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது, இந்த அக்கௌண்ட்ஸில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரீசனால் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? ஏன் இந்த ரெண்டு ப்ராஃபிட்டோட அமௌண்ட்டும் வேறு மாதிரி இருக்குது, இந்த டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ராஃபிட்டை எதனால் டேலி ஆகலை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை டேலி பண்ணுறது தான் ரெக்கன்சிலியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரெக்கன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் இங்கே மீனிங். ஓகே, ஸோ இப்போ இந்த 82,000ம் 94,000ம் டிஃபர் ஆகுதுன்னா ரீசன்ஸ் இருக்குது. ஓகே, என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தெளிவாக உங்களுக்கு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றா நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் ஆஃப் ஸ்டாக் வேல்யூவேஷன். ஓகே, ஸோ ஸ்டாக் அப்படின்றது என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக்லாம் ப்ராப்ளம் போடும்போது போட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ என்ன மெத்தடில் அவங்க ஸ்டாக்கை வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க மெட்டீரியல்ஸ் சாப்டரில். காஸ்ட் அக்கௌண்ட்டில் ஸ்டாக்கை வேல்யூ பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட் இருக்குது, லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட் இருக்குது. ஓகேவா? சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் இருக்குது, வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் இருக்குது, ஹையஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் ஸ்டாக்கை வேல்யூஷன் பண்ணும்போது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் ஸ்டாக்கை எந்த பேசிஸில் வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கோங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் விச்எவர் இஸ் லெஸ், இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. காஸ்ட் ப்ரைஸ் இல்லை மார்க்கெட் ப்ரைஸ் விச்எவர் இஸ் லெஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை வேல்யூ பண்ணும்போது காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங்கில் இந்த மெத்தடில் இருக்கிற ஸ்டாக்கோட வேல்யூவை போடுவோம், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் இந்த மெத்தடில் இருக்கிற வேல்யூவை போடுவோம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும், ப்ராஃபிட்டில் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, ஸோ அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதனால டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெத்தட் ஆஃப் ஸ்டாக் வேல்யூஷன் பார்த்துட்டோம். மெத்தட் ஆஃப் சார்ஜிங் டெப்ரிஷியேஷன். ஓகே, ஸோ டெப்ரிஷியேஷன் நீங்கள் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் போட்டிருப்பீங்க. டெப்ரிஷியேஷன் நீங்கள் என்னென்ன மெத்தட்லலாம் கண்டுபிடிப்பீங்க ஞாபகப்படுத்தி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் கண்டுபிடிப்பீங்க. டெப்ரிஷியேஷன் வந்து அதுக்கப்புறம் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் இல்லை ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடு, இந்த மெத்தட்லலாம் கண்டுபிடிப்போம். இன்னுமே என்ன நிறைய மெத்தட் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மெத்தட்லலாம் நம்ம டெப்ரிஷியேஷன் எதில் கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் கண்டுபிடிப்போம். ஓகே, அடுத்து காஸ்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் டெப்ரிஷியேஷன் எப்படி சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து மெஷின் ஹார் ரேட் இருக்குது. காஸ்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் மெஷின் ஹார் ரேட் அந்த மெத்தடில் இல்லை ப்ரொடக்ஷன் ஹார் ரேட்டு, இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ ரெண்டுத்துலேயுமே மெத்தடு டிஃபர் ஆகும்போது கிடைக்கக்கூடிய டெப்ரிஷியேஷன் அமௌண்ட்டும் என்ன ஆகும், டிஃபர் ஆகும். கண்டிப்பாக அப்போ ப்ராஃபிட் அமௌண்ட் மாறும். அடுத்த ரீசன் என்னன்னு பாருங்கள், அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸு. ஸோ ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட்ஸ்னால் என்னது, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஓவர் ஹெட் அப்படின்றது பார்த்திங்கன்னா என்ன மெத்தடில் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஆக்சுவலாக என்ன இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸோ அதை ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் காட்டிடுவாங்க. என்னென்ன இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? இதெல்லாம் டைரெக்டாக என்ன அமௌண்ட்டோ அப்படியே காட்டுவாங்க ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில். ஆனால் காஸ்ட் அக்கௌண்ட்டில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த ஓவர் ஹெட்ஸ் வந்து ப்ரீ டிட்டர்மைன்டு ரேட்ஸில் அப்சார்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த 2 மெத்தட்லையும் என்ன ஆகுது, வேறு வேறு அமௌண்ட்டு தான் ஓவர் ஹெட்ஸில் இருக்கும். ஸோ ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம்ஸ் ஷோன் ஒன்லி இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸு. சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பியூர்லி ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் மட்டும்தான் காட்டுவோம். ஓகே, சில இன்ஃபர்மேஷன் நம்ம பியூர்லி காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் மட்டும்தான் காட்டுவோம். காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் காட்டக்கூடிய அந்த ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் வராது. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சில இன்ஃபர்மேஷன்ஸ் காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் வராது. அது என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒன்லி காஸ்ட் அக்கௌண்ட்டில் மட்டும் காட்டக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காஸ்ட் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் காட்டுவோம். அதே மாதிரி நோஷனல் ரெண்ட் ஆன் ஓன் ப்ரிமைசஸ், அதாவது அவரோட சொந்த பில்டிங் தான், ஆனால் என்ன பண்ணுவாங்க, ரெண்ட் வந்து போட்டுப்பாங்க. ஒருவேளை நம்ம ரெண்ட்டு கொடுத்தா என்ன கொடுப்போம், அதுதான் நோஷனல் ரெண்ட் ஃபார் ஓன் பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ இந்த நோஷனல் ரெண்ட் வந்து காஸ்ட் அக்கௌண்ட்டில் காட்டுவோம், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் காட்ட மாட்டோம். அதே மாதிரி சேலரி டு ப்ரொப்ரைட்டர், அதாவது ஓனருக்கு கொடுக்கக்கூடிய சேலரி, இந்த 3 இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் மட்டும்தான் நமக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும். நம்ம இந்த 3 இன்ஃபர்மேஷனும் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் காட்ட மாட்டோம். ஓகே, அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் மட்டும் காட்டக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் மட்டும் காட்டுற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர், பேங்க் லோன், இதெல்லாம் நம்ம வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் காட்டுவோம். ஆனால் எதில் காட்ட மாட்டோம், காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஓகே, அதே மாதிரி பெனால்ட்டி, ஃபைன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் இன்க்ளூட் ஆகும், காஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகாது. லீகல் சார்ஜஸ், ஓகே, லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபிக்ஸட் அசட்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம். எதில் காட்ட மாட்டோம், நம்மளோட காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ், எதனால் இதெல்லாம் காட்ட மாட்டோம் அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கில் பொருளை தயாரிக்கிற சார்ஜஸை மட்டும்தான் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதர் சார்ஜஸ், பொருளை உற்பத்தி செய்கிறதுக்குரிய சார்ஜஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒன்லி ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும், காஸ்ட் அக்கௌண்ட்டில் இருக்காது. இதெல்லாம் காஸ்ட் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதில் மட்டும் ரெக்கார்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டோட ப்ராஃபிட் வேறையாக தான் இருக்கும். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் இதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக காஸ்ட் அக்கௌண்ட்டோட இன்ஃபர்மேஷன் வேறையாக தான் இருக்கும். ஓகே, ப்ராஃபிட் வேறையாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ரீசன்ஸ் ஃபார் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, ரீசன்ஸ் ஃபார் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ கான்செப்ட் என்ன, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டோட ப்ராஃபிட்டும் காஸ்ட் அக்கௌண்ட்டோட ப்ராஃபிட்டும் டிஃபர் ஆகுது. அதுக்குரிய ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாக் மெத்தட் ஆஃப் ஸ்டாக் வேல்யூஷன் வேறு, டெப்ரிஷியேஷன் நீங்கள் கேல்குலேட் பண்ணுற மெத்தட் வேறு. ஓகேவா? அதே மாதிரி உங்களோட ஓவர் ஹெட்ஸை நீங்கள் என்ன ரேட்டில் காட்டுறீங்கன்றது வேறு மெத்தட். சில இன்ஃபர்மேஷன் காஸ்ட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும், சில இன்ஃபர்மேஷன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் தான் இருக்கும். ஓகே, இப்போது நம்ம ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முந்தி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்ம சொல்கிறோம் இல்லையா, காஸ்ட் அக்கௌண்ட், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ஸோ நம்ம ப்ராஃபிட்டை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, காஸ்ட் அக்கௌண்ட்லேயும் 2 சான்சஸ் இருக்குது. ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, லாஸ் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரியே தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்லேயும் ப்ராஃபிட் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது, லாஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷனில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மாடல் காட்டினேன் இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருப்பாங்க. காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ப்ராஃபிட் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ப்ராஃபிட் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. எதுவாக வேணா இருக்கலாம். அதேமாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங் லாஸாகவும் இருக்கலாம், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் லாஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த எந்த இன்ஃபர்மேஷன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் வந்து
அதாவது 2 தான் வரும். இந்த 4ல் இதில் 1 வரும், இதில் 1 வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளமில் ஏதாவது 2 இன்ஃபர்மேஷன், சம்டைம்ஸ் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. காஸ்ட் ப்ராஃபிட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஃபினான்ஷியலில் என்ன ப்ராஃபிட் இல்லை லாஸ்ன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன், உங்களுக்கு சம்மில் காஸ்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா, ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டாக லாஸாக கொடுத்துருக்காங்களா, எதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பட் 2ம் கொடுத்துருப்பாங்க, இல்லை 1 கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போது ப்ராப்ளம் எப்படி போடணும் அப்படின்னா, நீங்கள் எதை அடிப்படையாக வச்சு ஆரம்பிக்க போகிறீங்க. 2மே கொடுத்துருந்தா நீங்கள் டிசைட் பண்ணணும், நான் காஸ்ட் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை வச்சு ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர் வர்ற ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட ப்ராஃபிட் இல்லை லாஸாக இருக்கும். இல்லை 2மே கொடுத்துருக்காங்க, நான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட இன்ஃபர்மேஷன் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் அது காஸ்ட் அக்கௌண்டிங்கோட ப்ராஃபிட்டாவோ லாஸாவோ இருக்கும். ஓகே, ஸோ இந்த இன்பிட்வீன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எந்தெந்த இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும், எந்தெந்த இன்ஃபர்மேஷன் லெஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 4ல் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், இல்லை 2 இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், எய்தர் 1 ஆர் 2. ஓகே, 2 கொடுத்துருந்தா இதில் 1 இதில் 1 கொடுத்துருப்பாங்க, 1 கொடுத்துருந்தா இதில் ஏதாவது 1 கொடுத்துருப்பாங்க. 1 கொடுத்தா அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். 2 கொடுத்துருந்தா அது உங்களோட முடிவு. ஓகே, நீங்கள் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், காஸ்ட் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனில் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதுதான் ஸ்டெப் 1, எந்த ப்ராஃபிட்டில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்றது. அடுத்து செகண்ட் ஸ்டெப்பு. ஓகே, இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனோட நேச்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது கொடுத்துருக்கிறது வந்து இன்கம்மா எக்ஸ்பென்சஸா அப்படின்றத பார்க்கணும். உங்களுக்கு சம்மில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 2ல் பாருங்கள். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 2 இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் ஃபினான்ஷியல் ரெக்கார்டும் கொடுத்துருக்காங்க, காஸ்டிங் ரெக்கார்டும் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து காஸ்ட் அக்கௌண்ட்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2ல் ஏதாவது 1 வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து இன்னொரு சம்மில் பாருங்கள். இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் ப்ராப்ளம். ஸோ காஸ்ட் அக்கௌண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு புரியுதா? இதில் 2மே கொடுத்துருக்காங்க, நீங்கள் எதை வேணுன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராப்ளம் போட்டிருக்காங்க. ஸோ சம்மை நீங்கள் நல்லா பார்க்கணும், 2 ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா, 1 ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சது. செகண்ட் ஸ்டெப்பு நான் சொன்னேன் இல்லையா, கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை பாருங்கள், அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அப்படின்றத, இன்கமா இல்லை எக்ஸ்பென்சஸா அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த சம்மில் நான் ஒரு 2 இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸுன்றது எக்ஸ்பென்சஸ், டெப்ரிஷியேஷன் எக்ஸ்பென்சஸ், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு இன்கம். ஓகே, ஸோ உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது இன்கம்மா எக்ஸ்பென்சஸா. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன, நீங்கள் வந்து இன்கம்மா எக்ஸ்பென்சஸா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த இன்கம் ஆர் எக்ஸ்பென்சஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஓவர் ஸ்டேட்டடா இல்லை அண்டர் ஸ்டேட்டடா, கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்களா இல்லை அதிகமாக கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்டிங்கில் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸை விட கம்மியாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பாருங்கள், ரெக்கவர்ட் இன் எக்ஸஸ். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸோடு கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தை, அது வந்து ஓவர் ஸ்டேட்டடா இல்லை அண்டர் ஸ்டேட்டடா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்கமோ எக்ஸ்பென்சஸோ அது ஓவர் ஸ்டேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சா இல்லை டிக்ரீஸ் ஆச்சா. ஓகே, இதனோட விளைவு என்ன, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா, இந்த மாதிரி போட்டதுனால இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட்டில் மைனஸ் பண்ணணும். ப்ராஃபிட்டை டிக்ரீஸ் பண்ணுச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அந்த இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணணும். இவ்வளோ தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ராஃபிட் இல்லை லாஸ் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்.
செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அதோட நேச்சரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது இன்கம்மாக எக்ஸ்பென்சஸான்னு தெரிஞ்சுக்கணும். அந்த இன்கம் எக்ஸ்பென்சஸ் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க, அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்களா இல்லை கம்மிப்படுத்தி கொடுத்துருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படி அதிகமாக கொடுத்ததுனால இல்லை கம்மியாக பண்ணதுனால ப்ராஃபிட் என்னாச்சு, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சா இல்லை டிக்ரீஸ் ஆச்சான்னு தெரிஞ்சுக்கணும். ப்ராஃபிட் இதுதான் முக்கியமான ஸ்டெப். அந்த ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் லெஸ் பண்ணணும், ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டேட்மெண்ட்டில் ஆட் பண்ணணும். இவ்வளோ தான் ஸ்டெப்பு. ஓகே, ஸோ இப்போ இந்த கான்செப்டை ஃபுல்லாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்து நான் சொன்ன கான்செப்டை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேபிள் ஃபார்மேட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தெந்த இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணணும், எந்தெந்த இன்ஃபர்மேஷனை லெஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு டேபிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஓகே, எதனால் டிஃப்ரென்ஸ்னு சொன்னேன் இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்டாக்கால் டிஃப்ரென்ஸ் இருக்கும், க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக்கில். அடுத்து எக்ஸ்பென்சஸ் ஓவர் ஹெட்ஸால் டிஃப்ரென்ஸ் இருக்கும், டெப்ரிஷியேஷனால் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்கம் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸு, எக்ஸ்பென்சஸ் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம சொன்ன அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எதில் ஆரம்பிக்க போகிறீங்க, ஓகேவா, எதில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா காஸ்டிங் ப்ராஃபிட்டை வச்சு ஆரம்பிக்க போகிறீங்களா இல்லை ஃபினான்ஷியல் லாஸை வச்சு ஆரம்பிக்க போகிறீங்களா, இல்லை ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டை வச்சு ஆரம்பிக்க போகிறீங்களா, இல்லை காஸ்டிங் லாஸை வச்சு ஆரம்பிக்க போகிறீங்களா, அந்த அடிப்படையை நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. நான் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து தான் இந்த ஆடு லெஸ்ஸு. ஓகே, ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுவீங்க. ஓகே, மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கு நான் ட்ரிக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். புரிஞ்சு போடுறதுக்கு நான் நாளைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இன்ஃபர்மேஷனால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றது தான். அதை வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு நடத்தின இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.